ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நேரலை போற்றி. கடகராசி நேர்களுக்கு வணக்கம். கடகராசிக்கு சிறப்பாக இருக்குதுங்க. அடுத்த 2 காலங்கள் நல்லா இருக்குது. ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். நல்லா இருக்கும். 3ஆம் இடத்துல புதன் இருக்கிறது. ஆட்சி பெற்று மூலத்துருவன் ஆட்சிப்பட போகிறார். அடுத்து ராசிக்கு வேண்டிய கிரகம் ராஜயோகாதிபதி 5-10 கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வர போகிறாரு. ஸோ செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேலே மிகச்சிறப்பாக இருக்கும். ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். 4-10 கூடியவன், சுகஸ்தானாதிபதி, கர்மஸ்தானாதிபதி. ராசியிலிருந்து நல்ல பலங்களை கொடுக்குறாரு. ஸோ கடகராசிக்கு அடுத்தடுத்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. கிரகணம் வருகிறது. ராகு கிரகஸ்த சந்திர கிரகணம். உங்கள் ராசிநாதன் கிரகணத்தில் உட்படுறாரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில். ராசிநாதன் 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்ந்து இயல்பை இழக்கிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப விஷயத்திலும் சரி, பேச்சுவார்த்தையிலும் சரி, கொடுக்கல் வாங்கல கவனமாக இருக்கணும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருக்கணும். கிரகணம் ராசிக்கு 2-8ஆம் இடத்துல நடக்குது. தூரதேசத்தில் இருக்கிறவங்க கடகராசியில் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா நேர்களே? ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், கேது, புதன். இதில் சூரியன் 2 குடையவன், புதன் 3-12 குடையவன். 3-12 குடையவன் கேது பிடிக்க போகிறார். கேது சுபத்துவப்படுத்துகிறாரு. 2ஆம் இடத்துல கேது சுபத்துவமாக இருக்கிறதுனால எதிர்பாராத பணம் வீட்டுக்கு வரும். எதிர்பாராத பணம் குடும்பத்துக்கு கிடைக்கும். அது 1000மோ லட்சமோ கோடிகளோ கிடைக்கலாம். அதுபோல் 8ஆம் இடம் சுபத்துவம் ஆகுது. ராகு சுபத்துவம் வராரு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு சுபத்துவம் ஆகிறதுனால நல்லா இருக்குங்க. நல்ல மறைபொருள்லாம் வெளியே வரும். ரகசிய சேமிப்பு உண்டாகும். எதிர்பாராத அதிர்ஷ்டமெல்லாம் கை கொடுக்கும். அது மாதிரி யார்கிட்ட இருந்து பணம் வராதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்களாம் பணத்தை கொடுப்பாங்க. எந்த இடத்துலேருந்து பணம் வராதுன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துலேருந்து பணம் வரும். அது 1000மாக வரலாம், கோடியாக வரலாம், லட்சமாக வரலாம். இன்றைக்கி கோடிங்கிறது சர்வசாதாரணம் ஆகிப்போச்சு. அதனால் கிரகணம் 7ஆம் தேதி நடக்குது. கிரகணம் முடிஞ்சு மறுநாள் 8ஆம் தேதியிலிருந்து ஒரு 40 நாளைக்கு பண விஷயத்தில் ஒரு மாற்றம் இருக்கும். ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அதுக்கு அந்த மாற்றத்தை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு சுக்கிரன் அடுத்து 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4-10 கூடியவர் 2ஆம் இடத்துல போகிறதுனால பண விஷயத்தில் சுகப்படுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் பணம் பன்மடங்கு வெளியே வரும். சரியா? ஜோதிடத்தில் உள்ள சூட்சும விதியை பார்த்தோம்னா நல்லா இருக்குது. சுக்கிரன் அடுத்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. சிம்மத்துக்கு அவர் நல்ல நிலைமையில் இருப்பார். சரியா நேர்களே? 2ஆம் இடத்துலேருந்து ராகு சுபத்துவப்படுத்துவார். 2ஆம் இடத்துல இருக்க கேதுவோட சேர்ந்து ராகு சுபத்துவப்படுத்தினால நல்லாயிருக்கும். பண்டித்துவம் இருக்கும். சாஸ்திர ஞானம் இருக்கும். சஞ்சல மனசு இருக்காது. ஒரு சஞ்சலத்தில் இருந்தீங்க, மன சஞ்சலம், மன கிளேசத்தில் இருந்தீங்க, அதெல்லாம் சரியாக போயிடும். எந்த ஒரு முயற்சியிலும் உடனுக்குடன் லாபம் கிடைக்கும். நல்லா பேசுவீங்க. வாக்கு பலிதம் இருக்கும். தீவிர முயற்சி இருக்கும். ஆற்றல் இருக்கும். திறமை இருக்கும். திறமைக்கேற்ற பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு டேலண்டாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல விதமாக பயன்படுத்தி நல்ல ஏர்னிங் பண்ணுவீங்க. பொருள் சம்பாத்தியம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. எவ்வளோ கஷ்ட நஷ்டம் வந்தாலுமே அதில் அந்த தடைகளை உடச்சி எறிஞ்சு நல்ல முன்னோக்கி போவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாம்பத்திய சுகம் சரியில்லாதவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ ராசியில் சுக்கிரன் இருக்கிறாரு. அடுத்து 2ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ தாம்பத்தியம் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு இணக்கம் எல்லாமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அலைச்சல் திருச்சல் பிரயாணங்களில் நல்ல லாபம் இருக்கும். தேவையில்லாத அலைச்சல், வருமானம் இல்லாத அலைச்சல், வெட்டியாக இருந்தது, வெட்டித்தனமாக இருந்தது, எதுவும் அலைஞ்சு நமக்கு ஒன்றும் பணம் வரவு இல்லையே, நம்ம ஈடுபடுற காரியமெல்லாம் சக்ஸஸ் ஆகலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் அடுத்து சக்ஸஸ் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லாவும் இருக்கும். கேது 2ஆம் இடத்துல சுபத்துவம் அடைகிறாரு. புதனால் சுபத்துவம் அடைகிறாரு. அடுத்து சுக்கிரனால் சுபத்துவம் அடைகிறாரு. கேது 2ஆம் இடத்துல சுபத்துவம் அடைறதுனால வாக்கு ஓரளவு நல்லாயிருக்கும். சரியா? சுக்கிரன் 2ஆம் இடத்துக்கு போனதுலேருந்து நல்லாயிருக்கும். வருகிற 13ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 10க்கு மேலே மிகச்சிறப்பாக இருப்பீங்க. கொஞ்சம் முன்கோபத்தை அடைக்கிக்கோங்க. வாக்கு நல்லபடியாக இருக்கும். சொல்ல தப்பாக தட்ட மாட்டீங்க. வாக்கு பலிதம் இருக்கும். திருமண அமைப்பில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். பழக்க வழக்கம் மாறும். இவ்வளோ நாளாக இருந்த பழக்க வழக்கத்தில் இருந்த நெருடல்கள், கோளாறுகள், சீர்கேடுகள் எல்லாமே பழக்க வழக்கத்தில் இருந்ததில் சரியாயிரும். நேர்த்தியாகும். நேர்மையாகும். நல்லா இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். குடும்பத்தில் ஃபன் அண்ட் ஜாலியாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களுடைய ஆதரவு இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண அமைப்புகள் கை கொடுக்க வரும். இதெல்லாம் சுக்கிரன் செய்கிறார் அடுத்தடுத்து வருகின்ற நாட்களில். அதுபோல் புதனும் தன் பங்குக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. சரியா நேர்களே? புதன் அடுத்து 3ஆம் இடத்துக்கு போய் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ஸோ உங்களுக்கு வருகிற செப்டம்பர் 12க்கு மேலே பொற்காலம், பொன்னான காலமாக பார்க்கப்படுகிறது. சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரியா? தூரதேசத்தில் இருக்கிறவங்க, பேசி பிழைக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எச்சரிக்கையாக இருக்கணும். புதன் இப்போ கேது கூட சேர்ந்து சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் கவனமாக இருங்க. சொத்து பத்து விஷயத்தில் கவனமாக இருங்க. படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருங்க. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருங்க. +2 வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் கவனமாக இருங்க. உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளுக்குடைய சுக்கிரன் ராசியில் இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா நுட்பமாக இருப்பீங்க. நுணுக்கமாக இருப்பீங்க. எல்லாருக்கும் அனுசரித்து போவீங்க. பணிந்து போவீங்க. விட்டு கொடுத்து போவீங்க. விட்டு கொடுத்து போவன் கெட்டு போவதில் சொல்கிற மாதிரி விட்டு கொடுத்து போவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும். சரியா? ராகு அது சிறப்பாக செய்வார். அதுபோக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7-8 குடையவன். கலஸ்தர சனாதிபதி
அஷ்டம ஸ்தானாதிபதி. அவர் வந்து 9ஆம் இடத்துல இப்போ வந்து வக்கரமாகி இருக்கிறாரு. அவரும் மறைமுகமாக குரு பார்வைக்கு வராரு. சரி நேயர்களே, இவ்வளோ நேரம் சில பலன்களை சொன்னேன். இப்போ கிரகணத்தை பற்றி சொல்கிறேன். கிரகணத்தை பற்றி கிரகணம் அன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, கிரகணத்துக்கு பின்னாடி எப்படி நடக்கும் எல்லாத்தையும் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் சந்தேகத்தை கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறேன், அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துருக்குறேன் 8807457629. சரியா நேயர்களே? அதுபோல் கடகராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும். கிரகணம் முடிஞ்சு ஒரு 40 நாளைக்கு கும்பிட்டீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் ராசிக்கு 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கிற யார் ராகு கேதுகள் வந்து டிஸ்டர்ப் ஆகிறாங்க, ராசிநாதனை பிடிக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சனிக்கிழமை சனி ஓரை இரவு 8 to 9 விநாயகர் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். கடகராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கிறார். அந்த விநாயகரை வந்து நான் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அந்த விநாயகர் படத்தை இமேஜை வேணால் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அந்த இமேஜ் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். சரியா? வாட்ஸ்அப்பில் கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் இந்த நம்பர் 880745 அடுத்து வந்து 7629 இந்த நம்பர் வந்து உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் இருக்கும். சரியா? இந்த வாட்ஸ்அப்பில் என்க்ளோஸ் பண்ணியிருப்பேன். வாட்ஸ்அப் லோகோட இருக்கும். அதுக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த விநாயகர் படத்தை உங்களுக்கு நான் கொடுப்பேன். சரி சார், அந்த விநாயகர் யார் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த விநாயகரை வந்து எந்த விநாயகர்னு சொல்கிறேன். கடகராசிக்குன்னு ஒரு விநாயகர் இருக்கார். அந்த விநாயகரை நீங்கள் வழிபாடு பண்ண வேண்டும். கடகராசிக்குன்னு படைக்கப்பட்ட விநாயகருக்கு நிறைய பேர் இருக்குது. வித்யா கணபதியுடைய இமேஜை அனுப்புகிறேன். இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அதுபோக இந்த இமேஜ் வேணுங்கிறவங்க என்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேளுங்க. உங்களுக்கு நான் அதை கொடுக்குறேன். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து டெய்லி கும்பிடுங்க. அடுத்து வருகின்ற 40 நாட்களுக்கு சனிக்கிழமை இல்லைனா கேதுவின் நட்சத்திரம் வர அன்னைக்கு, மகம் மூலம் அசுபதி நட்சத்திரம் வர அன்னைக்கு விநாயகர் வச்சு கும்பிடலாம். சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கி கும்பிடலாம். பொதுவாக விநாயகரை கும்பிட்றதுக்கு 4 நட்சத்திரம் தேவையில்லை, தினமும் கும்பிடலாம். முழு கடவுள், முதற் கடவுள். ஸோ வித்யா கணபதி வச்சு கும்பிட்டிங்கன்னா கடகராசிக்கு கொடீஸ்வர யோகம் அடுத்து வருகிற நாட்களில் கைகூடும். கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற நாட்கள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் வந்து 7ஆம் தேதி ஒரு கிரகணம், ராகு கிரகச சந்திர கிரகணம். உங்கள் ராசிநாதன் வந்து கிரகணம் பிடிக்க போகிறாரு. கண்டிப்பாக இந்த விநாயகர் படத்தை வச்சு நீங்கள் கும்பிடணும். அடுத்து வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய கிரகணம் நடக்குது. கேது கிரகச சூரிய கிரகணம் 21ஆம் தேதி நடக்குது, செப்டம்பர் 21. ஸோ செப்டம்பர் மாதத்தில் 2 கிரகணம் நடக்குது, ஒரு சந்திர கிரகணம், ஒரு சூரிய கிரகணம். ஸோ இந்த கிரகணத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கறதுக்கு, நல்ல வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு இந்த வித்யா கணபதியை நீங்கள் வழிபாடு பண்ணணும். சரியா நேர்களே? அதுபோக கிரகணம் முடிஞ்சும் சில நல்ல பலன்கள் இருக்குது. சரியா? அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ உதாரணத்துக்கு ராகு வந்து பரிபூர்ணமாகிறாரு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு வந்து அவர் வந்து 8ஆம் இடத்துல இருந்தாலுமே அசுப பலனை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ வந்து ஒரு சுபத்துவம் வராரு. சந்திரன் கூட, பௌர்ணமி சந்திரன் கூட சேர்ந்து சுபத்துவம் வராரு. குரு பார்வைக்கு வராரு, புதன் பார்வைக்கு வராரு. ஸோ ராகு சுபத்துவம் வராதனால எதிர்பாராத பண வரவுக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வரும், பணம் பன்மடங்கு வரும். கலை சம்மந்தப்பட்ட துறையில் இருக்குது, நல்லாயிருக்கும். சினிமா திரை, சின்னத்திரை, டிவி சீரியல், இன்னும் நிறைய சொல்லலாம். சரியா? இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கிரகணம் வந்து 7ஆம் தேதி இரவு நடக்குது. இரவு 9:56 நடக்குது. 10 மணிக்குன்னு வச்சுக்கிறோமே ரவுண்டாக, 10 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நடக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து புண்ணிய காலங்கிறது வந்து 12:25 1:30 வரைக்கும். அந்த புண்ணிய காலத்தில் வந்து ஒரு சுலோகம் இருக்குது. அந்த சுலோகத்தை சொல்கிறேன். அந்த சுலோகத்தை நீங்கள் வந்து படிக்கலாம். சரியா நேரில்? அந்த சுலோகம் வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். அதையும் நான் என்க்ளோஸ் பண்ணுறேன். சரியா? அந்த சுலோகம் வேண்டுறவங்க கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. அந்த சுலோகத்தை சொல்கிறேன். அது நைட்டில் படிச்சிங்கன்னா 7 பிறவியில் செஞ்ச புண்ணியம் கிடைக்கும். நமக்கு இது எந்த பிரிவுன்னு தெரியாது, ஆனால் 7 பிரிவுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மனிதன் எடுக்கிற 7 பிரிவிலும் செய்கிற பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி பலாபலங்கள் நடக்கும், கர்ம பலன்கள். ஸோ அந்த கர்ம பலன்கள் வந்து தீரணும்னா இந்த சுலோகத்தை நீங்கள் சொல்லணும். இந்த பரிகார சுலோகம் வந்து யோ சௌ வஜ்ரதோ தேவ ஆதித்யானாம் பிரபுர மத சகசர சந்திர நயன கிரகபீடாம் ஸ்வேபோயாத். இது வந்து சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். இது வந்து நமக்கு வாயில் நுழையாது. சமஸ்கிருதம் படித்தவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க அதை சொல்லட்டும். நம்ம தாய்மொழியில் சில தகவல்களை சொல்லுவோம். தாய்மொழியில் சந்திரனை கும்பிட்றதுக்கு வந்து சிவமந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா சந்திரனை சூடியவர் சிவன் தான், சந்திரசேகரன். ஸோ அந்த சந்திரமௌலி ஈஸ்வரரோட மந்திரத்தை சொல்லலாம். ஹரஹர சங்கர ஜெயசே சங்கர, இவ்வளோ தான், 2 வரி தான். இது திருப்பி சொல்லுங்கள். காஞ்சி மகா பெரியவா சொன்னது. மனிதனுக்கு இக்கட்டான நேரம், இன்னலான நேரம், அவனுக்கு வந்து தப்பிக்க முடியல, பெரிய கிரகத்தில் மாட்டிட்டோம், பெரிய இடைஞ்சலை மாட்டிட்டோம், நம்ம கஷ்டம் தீரணும். சரியா?
அப்படின்னு சொல்லும்போது ஆபத் பாந்தவனாக வருகிற அந்த ஈசனோட மந்திரம் வந்து அரகர சங்கர ஜெய சங்கர. இதை வந்து ஒரு 51 தடவை சொல்லுங்கள். ஜெய சங்கர அரகர சங்கர சந்திரகேஸ்வரா போற்றி, அரகர சந்திர ஜெய சந்திர சந்திரசேகரா போற்றி. சந்திரசேகரா சொல்லும்போது சிவனையும் சொல்கிறீங்க, உங்கள் ராசிநாதன் சந்திரனையும் கூட்டுக்கிறீங்க. சரியான நேரில் இதை சொல்லுங்கள். கிரகணம் வந்து 7ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஆரம்பிச்சிடும், சூதக காலம். அதனால் 7ஆம் தேதி மதியத்துக்கு மேலே நான்வெஜ் சாப்பிடாதீங்க. தயவுசெய்து ஆல்கஹால் எடுக்காதீங்க, சுத்தபத்தமாக இருங்க, வீட்டில் சுத்தமாக இருங்க, ஐம்புலன் அடைக்கிறங்க. இரவு கிரகணம் நடக்கிறதுனால தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம். ஆண் பெண் இருவரும் தாம்பத்தியத்தில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா அந்நேரம் கருத்தரிச்சிச்சுன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படாது. அதுவும் கர்ப்பிணிகள் கிரகத்தை பார்க்க வெளியே வராதிங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியும், ஆசிய கண்டத்தில் தெரியும், நம்ம தமிழ்நாட்டில் தெரியும், நம்ம வீட்டில் இருந்து பார்க்கலாம், மாடியில் தெரியும். மாடியிலன்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். சந்திரன் ஒரு 12:55 வந்து 12:25 மேலே வந்து முழு கிரகணத்துக்கு வந்துடுவார். சிகப்பு கலராக மாறிடுவார், ரெட் மூணாக ஆயிடுவார். ரத்த சிவப்பில் சந்திரன் இருப்பார், சிவப்பு நிலா. இதை நீங்கள் வெறுங்கண்ணால் பார்க்கலாம். கூச்சப்படுறவங்க கண்ணாடி போட்டு பாருங்கள், ஸ்பெக்ஸை போட்டு கூட பார்க்கலாம். உங்கள் ராசிநாதன் வந்து வேறு உருவத்துக்கு மாறுறாரு. சரியா, உங்கள் ராசிநாதன் வேறு உருவத்துக்கு மாறதுனால ராசிக்கு ஒரு டேஞ்சர் மாதிரி தான். அதனால தான் அந்த வித்யா கணபதி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீரும். ராசியில் ஒரு நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்கா சார்னா இருக்குது. ஆயிலி நட்சத்திரத்துக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்கும் தோஷம் இருக்குது. அதனால் இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க கண்டிப்பாக தோஷ நிவர்த்தி பண்ணணும். கூடுதலாக கடகராசிக்கு எப்பயுமே தோஷம் இருக்கும். ஏன்னா கிரகணம் வந்து சூரியன் சந்திரனை சம்மந்தப்பட்டு தான் நடக்கும். சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, சூரியனும் சம்மந்தமும் சந்திரனும் சம்மந்தப்படுவாங்க. அதனால் உங்கள் ராசிநாதன் சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து கிரகணத்து டயத்தில் இந்த புண்ணிய காலத்தில் பஜனை பண்ணி தான் ஆகணும், மந்திரம் சொல்லி தான் ஆகணும். அதுபோக மறுநாள் காலையில் கோயிலுக்கு போகணும். சரியா, கிரகணம் நடக்கும்போது குளிச்சுட்டு தான் உட்காந்துருக்கணும். குளிச்சுட்டு நெத்தியில் விபூதியை பூசிட்டு உட்காந்துக்கணும். கிரகணம் முடிஞ்ச பிறகு குளிக்கணும். சார் மிட் நைட் ஆயிடுச்சு, 1:30 மணிக்கு மேலே குளிக்கணுமா சார் அப்படின்னு கேட்குறவங்க விபூதியை பூசிட்டு தூங்கிடுங்க. மறுநாள் குளிச்சுட்டு காலையில் திங்கக்கிழமை வேலைக்கு போங்க. வேலை போகிறதுக்கு முன்னாடி கோயில் குளத்துக்கு போயிருங்க. பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விநாயகர் பெருமானை கும்பிட்டுட்டு அவர் நாமத்தை சொல்லிவிட்டு நீங்கள் வந்து கடமையை செய்யுங்க. கிரகணம் நடக்கும்போது சில காரியங்களை பண்ணணும். சரியா, அதுதான் ரொம்ப முக்கியம். கிரகணம் நடக்கும்போது வீட்டில் உள்ள பழைய பொருட்கள், பழைய சமைத்த பொருட்கள், தோசை மாவு, வேறு சமைச்ச சாம்பார், வேறு பொருட்கள், தோசை மாவு, பால் இதெல்லாம் இருந்துச்சுன்னா தர்ப்பப்புல்ல போட்டுருங்க. ரா மெட்டீரியலை போட வேண்டாம். அரிசி பருப்பு காய்கறிகள் இதிலெல்லாம் போட வேண்டாம். சமைத்த பொருட்கள் எதுவும் மிச்சம் இருந்ததுன்னா போடலாம். குழந்தைகளை வச்சுக்கிட்டு கிரகணத்தை பார்க்காதீங்க. கை குழந்தைகளை வச்சுக்கிட்டு தாய்மார்கள் தயவு செய்து கிரகணத்தை பார்க்காதீங்க. கர்ப்பிணி ஸ்திரீகள் பார்க்காதீங்க. நோய்வாய்ப்பட்டவங்க பார்க்காதீங்க. மனநிலை பாதிக்கப்பட்ட பார்க்காதீங்க. சித்தப்பிரமை உள்ளவங்க பார்க்காதீங்க. இதயம் தொடர்பான கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்க பார்க்காதீங்க. ஹார்ட் பேஷண்ட்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா காலபுருஷ சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகத்துக்குரிய சந்திரனும் சூரியனும் கிரகணத்தை சம்மந்தப்படுறதுனால, சூரியனும் வந்து இருதயம் சம்மந்தப்பட்ட கிரகம் தான். அதனால் இருதய நோய் சம்மந்தப்பட்டவங்க கிரகணத்தை தவிர்ப்பது நல்லது. அந்நேரம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு சங்கரனுடைய நாமத்தை சொல்லுங்கள். அரகர சங்கர சிவசிவ சங்கர மந்திரத்தை சொன்னீங்கன்னா இருதயம் வலுப்படும். சரியா, இருதய பிரச்சனை இருக்கிறவங்க வந்து சிவநாமத்தை சொன்னீங்கன்னா நல்வழிப்படுவீர்கள். சரியா நேர்களே, குறிப்பாக பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சொல்லலாம். ஏன்னா அது வந்து சனீஸ்வரனுடைய நட்சத்திரம். ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவனுடைய நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிவனுடைய நாமத்தை சொல்வது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஆயிலிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெருமாளுடைய நாமத்தை சொல்லணும். ஏன்னா பெருமாள் நாமத்தை ஏன் கிரகணத்தனை சொல்லலாம்னா அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. சந்திரன் உங்கள் ராசிநாதன் வந்து கடலில் தான் உற்பத்தி ஆனான். சந்திரன் உற்பத்தியான இடமே கடல் தான், திருப்பாக்கடல் தான். அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடல் பொங்குது, அலை வந்து வேகமாக எழும்புது. அந்த திருப்பாற்கடலை பள்ளி கொண்டு இருக்கிற உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயண நாமத்தையும் சொல்லலாம். அவருடைய கீர்த்தனங்களை பாடலாம். 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கலாம், விஷ்ணு பகவாதம் படிக்கலாம், கருட புராணம் படிக்கலாம், பகவத்கீதை படிக்கலாம். ஸோ ஆயிலிய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பகவத்கீதை இது மாதிரி இதை படிங்க. பூசம் புனர்பூசத்தில் பிறந்தவங்க சிவசங்கர அரகர சங்கர சொல்லுங்கள். ஆனால் எல்லாத்தையும் சொல்லலாம். இவர்கள் இதை தான் சொல்லணும் கிடையாது. பட் இதில் சில முக்கியம், இதுலேயுமே ஒரு பீரியாரிட்டின்னு இருக்குல்ல, ஒரு முக்கியத்துவம் இருக்குல்ல, பிரிவுன்னு ஒன்று இருக்குல்ல. நம்ம ஸ்கூலில் போனாலே சில பிரித்து வைக்கிறாங்களே, ஏ செக்ஷன் பி செக்ஷன். ஏ செக்ஷன் வந்து இங்கிலீஷ் மீடியம், பி செக்ஷன் சி செக்ஷன்லாம் தமிழ் மீடியம். இப்படி பிரிவுன்னு ஒன்று இருக்குது. நம்ம பிறப்பிலிருந்தே பிரிவுன்னு இருக்குது. பிறப்பிலே ஆண் பெண் பிரிவுன்னு இருக்குல்ல, ஆண் பெண் அப்புறம் பிரிக்கிறாங்க. ஜாதியால் பிரிக்கிறாங்க, சமுதாயத்தால் பிரிக்கிறாங்க, மதத்தால் பிரிக்கிறாங்க. ஸோ பிரிவுன்னு ஒன்றுக்குள்ளே தான் நம்ம ஒத்துமையாக வாழ்கிறோம். இந்தியாவே வந்து என்னென்னா பல பிரிவுக்குள்ளே ஒத்துமையாக இருக்கிற நாடு, வேற்றுமையில் ஒற்றுமை காண்கிறதா இந்தியா நாடு. ஸோ இப்போ சைவ வைணவத்தை பற்றி சொன்னதுனால சொல்கிறேன். இந்த சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எந்த மந்திரத்தையும் சொல்லலாம். குறிப்பிட்ட மந்திரத்தை சொன்னால் கூடுதல் பலன். ரைட்டு. வேறு என்ன சார், கிரகணத்தில் கோயில் நடையெல்லாம் சாத்திருக்கும். திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமான் கோயில் நடை 7 மணிக்கே சாத்திரும். 7ஆம் தேதி 3 மணிக்கே சாத்திரும். மறுநாள் 8 மணிக்கு 6:30 தான் திறப்பாங்க. அதனால் திருப்பதிக்கு போகிறோன்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ப்ரோக்ராம் ஷெடியூலில் மாற்றிக்கோங்க. மற்ற உள்ளூர்லேயும் நடையெல்லாம் சாத்திடுவாங்க, இரவு நடையை சாத்திடுவாங்க. கோயில் குளத்துக்கு போகிறத நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். கிரகணம் நடக்கும்போது வீட்டில் பூஜை அறையை பூட்டி வச்சுருங்க.
குடிக்கிற தண்ணிக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா, செப்பு பாத்திரம், பித்தளை பாத்திரம், வெண்கல பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி, சுத்தமான தண்ணியை ஊற்றி அதில் விபூதியை போட்டுருங்க. நமசிவாய நமகன்னு சொல்லி விபூதியை போட்டு அந்த தண்ணியை குடிங்க. 7ஆம் தேதி 3 மணிக்கு மேலே இருந்து அந்த காரியத்தை ஆரம்பிச்சிருங்க. அதுபோக வந்து நான் ஏற்கனவே சொன்னதான், நான்வெஜ் சாப்பிடாதீங்க. நகம் வெட்டுறது, கத்திரிக்கோலில் வச்சு காய்கறி நறுக்கிறது, ஆயுதங்களை பயன்படுத்துறது, பழம் நறுக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும். கிரகண டயத்தில் ஆயுதங்களை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா கிரகண டயத்தில் உடம்புல ரத்தம் அடிக்காமல் பார்த்துக்கணும். சரியா நேர்களே? உடல்நலத்தை நல்லா பார்த்துக்கணும். மேக்ஸிமம் வந்து ஐசோலேட்டடாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, வெளியே எங்கேயும் போகாதீங்க, வீட்டில் இருங்க, டிவி பாருங்கள், சாமி கதைகளை பாருங்கள், புராண படத்தை பாருங்கள், இறைவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். இல்லைன்னா மற்ற நிகழ்ச்சி உங்களுக்கு தேவையான நிகழ்ச்சியெல்லாம் பாருங்கள். சரியா? அதெல்லாம் நான் வேண்டாம் சொல்ல மாட்டேன். தனி மனிதன் உரிமை சுதந்திர பறவை, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் வந்து சுதந்திரமாகவும் இருக்கணும். அந்த சுதந்திரம் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். அது எப்படி இருந்தால் அந்த பிரச்சனையும் கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னுடைய சுதந்திரம் உங்களுடைய உரிமையில் தலையிடக்கூடாது. சரியா? அப்படி நான் இருந்துட்டேன்னா நான் யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கேன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு மனிதன் நினைத்து நடந்துட்டாங்கன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லை. தனி ஒரு மனிதன் திருந்து விட்டான் சிறைச்சாலையில் தேவையில்லை. ஒரு மனிதன் திருந்துட்டானா ஜெயிலே தேவையில்லை, சிறைச்சாலையே தேவையில்லை. யாரும் தப்பு செய்ய மாட்டான், நாட்டில் நல்லது நடக்கும். அதனால் நீங்கள் வந்து தனி ஒரு மனிதனாக இருந்து சில காரியங்களை செய்யுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் சுபத்துவம் மாறாரு. சனி பகவான் சுபத்துவமாகி நல்ல நிலைமைக்கு வராரு. அதனால் உங்களுக்கு சில காரியங்கள்லாம் நடக்கும். அதுபோக சில காரியங்களை வந்து இந்த 5 வார்த்தைகளை சொல்லாதீங்க. அடுத்து வர இந்த நாட்களுக்கு மறந்து கூட சொல்லாதீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து சுபத்துவம் மாறாரு. சனி பகவான் வந்து 9 கிரகங்களில் மிக முக்கியமானவர். உங்கள் ராசிக்கு ரொம்ப வேண்டியவர். உங்கள் ராசிக்கு வந்து ஜென்ம சத்ரு. ஸோ அவருடைய அணுக்கரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா கடகராசிக்கு கட்டையை போடுறவரே சனி பகவான் தான். நீதிமான், நீதியின் கடவுள், கர்மத்தின் காவலர், ஒழுக்கத்தை பேணுபவர். அதனால் சனி பகவானோட அணுக்கரத்தை பெறணும். நல்லா நீங்கள் உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்கணும்னா நான் சொல்ல காரியத்தை செய்யுங்க. சில வார்த்தைகளை சொல்லாதீங்க. சனி பகவான் கர்மத்திற்கும் வெகுமதிக்கும் தர்ம கர்மத்துக்கும் தண்டனை அளிப்பவர். பேசும் நம்ம சில வார்த்தைகள் அல்லது நம்ம செயல்கள் வந்து அவர் கோபப்படுத்தும். நம்ம சொல்கிற வார்த்தைகள், நம்ம செய்கிற செயல்கள் சனி பகவானை கோபப்படுத்தினால அவர் வந்து உங்களுக்கு சில இது செய்ய மாட்டார். உங்கள் ராசிக்கு 7 8 கூடியவன். சரியா? 7ஆம் இடம், கலஸ்திரம், இன்டகிரேஷன், நண்பர்கள், சொந்த பந்தம். அதுபோக உங்கள் ராசிக்கு எதிர் வீட்டுக்காரன், அட்டமாதிபதி, ஆயிலை கொடுக்குறவன், தேகாரோக்கியத்தை கொடுக்குறவன், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவன், அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பாரு, அதிர்ஷ்ட கட்டையாகவும் இருப்பார். சரியா? அவர் இருக்கிற நிலை பார்த்து கற்ற மாதிரி. அதனால் ஜோதிடத்தில், வேத ஜோதிடத்தில் சனி பகவானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. அவரை மகிழ வைக்கணும்னா நீங்கள் வந்து கடகராசினியர்கள் நேர்மையாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், மற்றபடி அர்ப்பணிப்போடு இருக்கணும், டெடிகேஷன் இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் டெடிகேஷனை போடுறீங்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் வந்து உங்களுக்கு வாரி வழங்குவார். ஏன்னா அவரும் ராகுவோடு சேர்ந்து இப்போ புனிதம் வராரு, குரு பார்வைக்கு வராரு. அடுத்து வரையில் நாளத்தில் புதனுடைய பார்வைக்கு வராரு. 12ஆம் தேதிக்கு மேலே, செப்டம்பர் 12க்கு மேலே புதனுடைய பார்வைக்கு வரதுனால ராசிக்கு 9ஆம் இடத்துல நல்ல சுபத்துவம் வராரு, வாரி வழங்குவார். பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுத்து ஆயிரக்கணக்கில், லட்சக்கணக்கில், கோடிக்கணக்கில் கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். சனி மகா திசை உங்களுக்கு நடக்காது. சரியா? வயசானவங்களுக்கு தான் நடக்கும். புனர்பூச நட்சத்திரத்துக்கு வரப்போகிறது கிடையாது. பூச நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சிடும். ஆயிலை நட்சத்திரத்துக்கு கடைசி காலத்தில் தான் வரும். ஸோ சனி மகா திசை உங்களுக்கு வராது. ஆனால் மற்ற திசையில் புத்தி நடக்கும். சரியா? உங்களுக்கு வந்து கேது திசையில் சனி புத்தி, சுக்கிர திசையில் சனி புத்தி, சூரிய திசையில் சனி புத்தி, சந்திர திசையில் சனி புத்தி, செவ்வாய் திசையில் சனி புத்தி, ராகு திசையில் சனி புத்தி, இப்படி நடக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த புத்தியில் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சனி பகவான் வந்து பொதுவாக நேர்மையை மிகவும் மதிக்கிறார். பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாது, மற்றவங்களுக்கு மோசடி செய்யக்கூடாது. சரியா? உண்மையை மறைக்கக்கூடாது. இப்படிலாம் செஞ்சீங்கன்னா அவரை நீங்கள் கோபப்படுத்துகிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் வந்து ஒரு காரியத்தை செய்கிறீங்க, தப்பான காரியத்தை செஞ்சுட்டு நான் இது செய்யலை அப்படின்னு பொய் சொல்லக்கூடாது. அதுபோக மற்றவங்களை ஏமாற்றுவதற்காக பொய்யான வார்த்தையில் சொல்லக்கூடாது, பொய் புகழ்ச்சி இருக்கக்கூடாது, மற்றவங்களை வந்து பொய்யா புகழக்கூடாது. இதெல்லாம் செய்யாமல் இருந்தீங்கன்னா சனி பகவான் கோபப்பட மாட்டார், உங்களை நல்லபடியாக பார்த்துக்குருவார். சரியா? சனி பகவான் கோபத்துக்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்கலாம். நீங்கள் நினைப்பீங்க, என்னடா கிரகணத்தை பற்றி சொல்லிட்டு சனி பகவானை பற்றி சொல்லிட்டு இருக்கானேன்னு. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சனி பகவான் தான் வந்து கடகராசிக்கு வந்து தவிர்க்க முடியாத ஒரு சக்தி. அந்த தவிர்க்க முடியாத சக்தி தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுக்கும். அந்த கேடயத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் கையில் வாள் இல்லைங்க, ஆனால் ஒரு நல்ல ஒரு கேடயம் இருக்குது. உங்களை எவனும் குத்த முடியாதுல்ல, தடுக்கலாம்ல, தற்காப்பு இருக்குல்ல, டிஃபென்ஸ் ரொம்ப இருக்குல்ல. நம்ம அஃபென்ஸாக போகிறோமோ இல்லையோ, டிஃபென்ஸில் இருந்தாலே போதும், நம்ம தற்காத்துட்டாலே போதும் சாமி. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஒரு தற்காப்புக்கு ஒரு கேடயத்தை கொடுக்குறவர் சனி பகவான் தான். உங்களை தாக்குறவரும் அவர் தான். ஸோ அவர் தாக்குதலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா சில காரியங்களை நீங்கள் அவர் கோவப்படாத அளவுக்கு செய்யணும். அதை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். பொறுமையாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் தகவலை தெரியப்படுத்துங்க. எந்த சந்தேகம் வந்தாலும் கேளுங்க. உங்கள் ஜாதகத்தில் உள்ள குறைகளை சொல்லுங்கள், ஜாதகத்தில் உள்ள அமைப்பை சொல்லுங்கள், தசாபுத்தி அமைப்பை சொல்லுங்கள். அதுக்கு பரிகார வழிபாடு என்ன நிலைப்பாடுன்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி மற்றவங்களை அவமதிக்கிறத சொல்லாதீங்க. மற்றவங்களை கேலி செய்கிறது, மற்றவங்க குறைய சொல்கிறது, மற்றவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் சொல்லாதீங்க. மற்றவங்கள வந்து இப்படி சொல்லக்கூடாது. நீ ஒன்றுக்கு ஆகாதவன், நீ உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது,
நீ எதுக்கு ஆகாதவன் அப்படின்னு மற்றவங்க மனதை புண்படுத்துகிற மாதிரி பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களை ஆதரிப்பார். அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கும். கருணை கரத்தை நீட்டுவார், உங்களை நல்வழிப்படுத்துவார். அடுத்த வருட நாட்கள் வந்து வாரி வழங்குவார். இன்னும் அடுத்து வந்து நல்ல நிலைமைக்கு போகிறார் சனி பகவான். அடுத்து வருகிற 7-8 வருஷத்துக்கு நல்ல பலன்கள் கொடுக்குறாரு. 9ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம், கிட்டத்தட்ட 7 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த கோடீஸ்வர யோகம் இருக்கும். சரியானீர்கள். இந்த கிரகணத்தை முன்னிட்டு வருகிற நாட்களில் 7 வருஷத்துக்கு நல்லா இருக்கும். அவர் வந்து இந்த வக்கரம் அடைஞ்சு அப்படியே நேர்கதியில் பயணம் வச்சுருவார். உத்திரட்டாதி, ரேவதி போனாரா நல்ல பலன்கள் கொடுப்பாரு. சரியா, நல்ல நிலைமையில் இருப்பார். அடுத்து வந்து மேசத்துக்கு வந்துட்டாரா ராசிக்கு 10ஆம் இடம் சூப்பராக இருக்கும். 10ல் சனி பகவான் இருக்கலாம். அடுத்து சனி பயிற்சி நல்லா இருக்கும். அதுக்கடுத்து வருகிற சனி பயிற்சி மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ உங்களுக்கு 2038 வரைக்கும், சரியா, 2038 சொல்ல முடியாது, 2025 + ஒரு 7, 2032, 33 வரைக்கும் நல்லாயிருக்கும். 2033 வரைக்கும் சனி பகவான் நல்ல பலன்கள் கொடுப்பாரு. அவரை நீங்கள் சாந்தப்படுத்தணும்னா இது மாதிரி காரியத்தில் செய்யக்கூடாது. விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். அந்த வித்யா கணபதி வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பு. ஏன்னா விநாயகரும் சனி பகவானும் நண்பர்கள், பாலிய நண்பர்கள். விநாயகர் சனி பகவான் பிடிக்காத ஒரே ஆள் வந்து விநாயகர் தான். விநாயகர் முதல்ல தான் எழுதி வச்சுட்டு போயிட்டார், இன்று போய் நாள் வருகிறேன்னு. அதை தினமும் விநாயகர் காட்டிகிட்டு இருக்கிறார். அதனால் சனி பகவானால் பிடிக்கப்படாத ஒரே ஒரு கடவுள் வந்து விநாயகர் தான். அந்த வித்யா கணபதி படத்தை வச்சு கும்பிடுங்க, சத்தியபூர்வமாக நல்லா இருப்பீங்க. ரைட்டு. அது மாதிரி பிறரை சபிப்பது இருக்கக்கூடாது. தீய எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடாது. மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது. நீங்கள் பேசும்போது சனின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் சனீஸ்வர பகவான் சொல்லணும். அவர் நாமத்தை முழுமையாக சொல்லணும். முழுமையாக சொன்னீங்கன்னா கடகராசி நேயர்களை பரிபூர்ணமாக ஏற்றுக்குருவார், தாயுள்ளத்தோடு ஏற்றுக்குருவார். சரியா? அது மாதிரி மற்றவனுக்கு வந்து நீங்கள் வந்து தேவையில்லாத சிந்தனையாக இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஆகாதவன் தோற்று போயிடணும், அவனுக்கு தண்டனை கிடைக்கணும், அவன் நல்லா இருக்க மாட்டான், அவன் விளங்க மாட்டான், தொலங்க மாட்டான் அப்படின்னு தூக்கக்கூடாது. சரியா? எதிர்மறை ஆற்றலை உருவாக்கக்கூடாது. உங்கள் வாயிலிருந்து வர வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளாக இருக்க வேண்டும். உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் மந்திரமாக மாற வேண்டும். நீங்கள் சொல்ல ஒவ்வொரு சொல்லும் மந்திரமாக மாறணும். நல்லா இரு, நல்லது நடக்கும், நல்லதே நினை, சரியா, சரி அப்புறம் பார்ப்போம், இல்லைன்னா அப்புறம் பார்ப்போம் சொல்லணும். இல்லைன்னு டக்குன்னு சொல்லிடக்கூடாது. ஸோ இப்படி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை வளர்த்துக்கோங்க. பாசிட்டிவ் வைப்ரேஷனை வளர்த்துக்கணும்னா நாக்கு நல்லா இருக்கணும். சரியா நேர்களே, உங்கள் நாக்கு நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். உங்கள் நாக்குக்கு யார் சார் அப்படின்னா ராசிக்கு வந்து சூரியன் தான், 2 குடைவன். சொல்லுவீங்க, அது விட்டுருங்க. சரியா? ஆளுமே அதிகாரத்தெல்லாம் விட்டுருங்க. நம்ம சொல்லதான் மற்றவங்க கேட்கணுங்கிறது விட்டுருங்க. கூட்டத்தில் இணைந்து வாழுங்க, கோஆப்ரேஷனோடு இருங்க. இணக்கம் உங்களுக்கு வந்து நல்லிணக்கத்தை கொடுக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. சரியா நேர்களே, விட்டு கொடுத்து போகிறதுனால கெட்டு போவதில்லை. ரைட்டு. வேறு என்ன சார் அப்படி பார்த்தோம்னா, சனி பகவான் பிறர் வெற்றிக்கு நீங்கள் பெருமை சேர்க்கணும். மற்ற ஒரு உதவியை மதிக்காமல் இருக்குது நல்லது. நன்றி மறக்காமல் இருக்கணும். சரியா? மற்றவங்க செஞ்ச உணவையே நீங்கள் என்றைக்கும் மறக்கக்கூடாது. அவங்களுக்கு திருப்பி செய்கிறீங்களோ இல்லையோ, உபதி செய்கிறீங்களோ இல்லையோ, உபத்திரம் செய்யாமல் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு நல்லதை கொடுப்பாரு. அதுபோக உங்கள் பேச்சில் கஷ்டம் வரக்கூடாது. பிறரை வந்து தாழ்த்தி பேசக்கூடாது, தீ சொல் பேசக்கூடாது, பிறரை மனது புண்படிப்படி பேசக்கூடாது. சரியா? உங்கள் வாக்கு சுத்தமாக இருக்க வேண்டும். அதுபோக நீங்கள் ஒரு காரியத்தில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அதை கண்டு ரொம்ப துள்ளவும் கூடாது. சரியா? அந்த வெற்றி என்னால் தான் நடந்ததுன்னு சொல்லக்கூடாது. அந்த வெற்றிக்கு அனைவரும் காரணம், டீம் ஒர்க்கால் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லணும். சரியா? அதனால் என்னென்னா தற்பெருமை கூடாது. தற்பெருமை இல்லாமல் இருந்தீங்கன்னா சனி பகவான் உங்களை ஒருமனதாக ஏற்றுக்குருவார். உங்கள் உழைப்புக்கு ஒரு பெருமையை சேர்ப்பார். நல்ல ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது. பொதுவாக வந்து மற்றவங்க உழைப்பை உரியக்கூடாது. எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையை நான் செய்யணும், கஷ்டப்பட்டு செய்யணும். மற்றவங்ககிட்ட கொடுத்து அதை சுகம் காணக்கூடாது. உழைப்புக்கு வந்து உரிய கிரகம் சனி பகவான் தான். உழைப்புனாலே சனி பகவான் தான். அவர் ஒரு வேலைக்கார கிரகம். அதனால் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் செய்யுங்க. உங்கள் வேலையை அடுத்தவன் தலையில் சுமத்தாதீங்க. அப்படி அடுத்தவன் முதுகில் குதிரை ஏறினீங்கன்னா சனி பகவான் கோபத்துக்கு ஆளாவீங்க. ஸோ இப்படி நிறைய இருக்கு நேயர்களே. அதுபோல் சுய ஒழுக்கம் இருக்கணும். சுய ஒழுக்கம் இருக்கணும், கண்டிப்பு இருக்கணும், கஷ்டம் இருக்கணும். அதுபோக வந்து தனி மனித ஒழுக்கம் சுகத்தை கொடுக்கும். நல்ல ஒழுக்கத்தோடு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? நம்ம என்ன தவறு செஞ்சாலும் கடவுள் மன்னிப்பார். மனிதர்கள் தவறு செய்வது இயல்பு அப்படின்னு இருக்கணும். தவறை சரி செய்யணும். தெரிந்து செய்வது தப்பு, தெரியாமல் செய்வது தவறு. அதனால் தெரியாமல் சில தவறு செஞ்சிட்டோம்னா கடவுளே இந்த தவறை தெரியாமல் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இருக்கணும். அகம்பாவத்தோடு இருக்கக்கூடாது, அகந்தை இருக்கக்கூடாது, கர்வம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் விட்டுட்டிங்கன்னா சனி பகவானோடைய அந்த சாந்த பறவை உங்களுக்கு கிடைக்கும். சரியா நேயர்களே? சனி மகா திசை வந்து உங்களுக்கு நடக்க போகிறது கிடையாது. 19 வருஷம் நடக்க போகிறது கிடையாது. அதுபோக சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 4, 7, 10 சரியா இந்த இடத்துல இருந்தார்னா நீங்கள் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் ஜென்ம ராசிக்கு கடக ராசிக்கு 4, 7, 10 அப்படின்னா மகரத்தில் இருக்கக்கூடாது, மேசத்தில் இருக்கக்கூடாது. 7ஆம் இடம் 4ஆம் இடம் துலாம் உச்சம் அடைவார். உச்சம், ஆட்சி, நீசம் இந்த நிலையில் இருந்தார்னா அவருடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாவீங்க. மற்ற இடத்துல இருந்தால் பிரச்சனை கிடையாது. கேந்திரத்தில் இருந்தார்னா அவர் ஆட்சி பெறுவார். 4ஆம் இடத்துல உச்சம் அடைவார், 7ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார், 10ஆம் இடத்துல நீசம் அடைவார், நேர்வழி இழப்பார். ஸோ இந்த இடத்துல இருக்கிறவங்க ஜனன ஜாதகத்தில் ஜென்ம ராசிக்கு 4, 7, 10 சனி பகவான் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள்லாம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த கிரகணம் முடிந்து வர நாட்களில்
நல்வழிப்படையவர்கள் நல்லா இருப்பீங்க. சரி நேயர்களே, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். சரியா? சனி பகவானை வந்து சாந்தப்படுத்துங்க. சனி பகவானுக்கு வந்து சாந்தப்படுத்தணும்னா நல்லெண்ணெயை நிறைய சேருங்க. அது மாதிரி ஏழைக்கு உதவி பண்ணுங்கள். உடல் ஊனமுற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். சோம்பேறித்தனத்தை தவறுங்க. அன்றைக்குள்ள காரியத்தை அன்றைக்கே பண்ணுங்கள். நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக்கோங்க. எள்ளு, கருப்பு துணி, கடலை இதெல்லாம் சேர்த்து தானம் பண்ணுங்கள். சரியா? எள்ளு, எண்ணெய், கருப்பு துணி, கடலை இதெல்லாம் தானம் பண்ணலாம். நெல்லக்கடலை தானம் பண்ணணும். சரியா? நெல்லக்கடலை, கருப்பு துணி, எள்ளு, நல்ல எண்ணெய் இதெல்லாம் தானம் பண்ணலாம். இது சாப்பாடுலேருந்து நிறைய சேர்க்கலாம். சனி பகவானுடைய சாலிசா மந்திரத்தை சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம். சனிக்கிழமை சனி ஒரு இரவு 8-9 ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா கிரகணம் முடிஞ்சு அடுத்து வருகிற நாட்கள் நல்லாயிருக்கும். ஏன் சனி பகவானை வலியுறுத்தி சொல்கிறேன்னா, சனி பகவானும் ராகு பிடியில் இருக்கிறாரு. நவம்பர் 28 வரைக்கும் இருக்கிறாரு. ஸோ நவம்பர் 28 கிரகணம் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு 40 நாளைக்கு மேலே ஆகும். கிரகணம் வந்து செப்டம்பர் 7, அங்கிட்டு ஒரு 40 நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்துக்கிட்ட போயிடும். ஸோ நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கணும்னா சனி பகவானை சாந்தப்படுத்த வேண்டும். கற்பனசாமி வழிபாடும் பண்ணலாம். ஏன்னா ராசியில் சனியும் ராவும் சேர்ந்து ராசிக்கு 8ஆம் இடத்துல சேர்ந்துக்கிட்டு ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாயை பார்க்குறாங்க வருகிற 15ஆம் தேதி வரைக்கும். அதனால் அடுத்து வருகின்ற சனி செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நீங்கள் வந்து கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா சால சிறந்தது. சரியா? கற்பனசாமி வழிபாடு வந்து சனி பகவானுடைய ஆதிக்கத்தை வெகுவாக குறைக்கும். கற்பனசாமி வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, ஐயனார் வழிபாடு, இந்த 4 தெய்வங்களை வழிபட்டாலே வந்து சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும். முடியாதவர்கள் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. சரியா நேயர்களே? ரைட்டு. இதுக்கெல்லாம் முத்தாப்பா அந்த வித்யா கணபதி படத்தை வீட்டில் வச்சு கும்பிடுங்க. கற்பனசாமி வழிபாடு, ஐயனார் வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு கோயிலில் போய் தான் பண்ணணும். ஆனால் நான் சொல்கிற கடகராசிக்குரிய வித்யா கணபதி வழிபாடை வந்து வீட்டில் நீங்கள் பண்ணலாம். கேது நட்சத்திரம் வர அன்றைக்கி பண்ணலாம். சங்கட அன்றைக்கி பண்ணலாம். தினமும் பண்ணலாம். எந்த அளவுக்கு வித்யா கணபதியை கும்பிட்றீங்களோ வித்திகள் சிறக்கும். சரியா? ஆள் நல்லா இருப்பீங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ கிரகணம் வந்து உங்களுக்கு வந்து சில சிக்கல்களை கொடுத்தாலுமே, சில பிரச்சனைகளை கொடுத்தாலுமே, சவால்களை கொடுத்தாலுமே அதை சமாளிக்கிற திறனை கொடுக்கும். பொருளாதார ரீதியில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். திடீர் வரவு, திடீர் எதிர்பார்த்த பணம், மற்றவங்க உயிரெழுதி கொடுக்கறது, இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், அரியஸ் பணம் இதெல்லாம் வரும். பிற ஒரு பணம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு 2, 8ஆம் இடங்கள் வலுப்பதுனால தனஸ்தானமும் அஷ்டமஸ்தானமும் கொஞ்சம் ஒரு சுபத்துவ தொடர்புக்கு போகிறதுனால எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும். எதிர்பாராத பணம் வரும். அது 1000மோ லட்சமோ கோடிகளோ. உங்கள் ஜனன ஜாதகத்தில் சந்திரன், சூரியன், புதன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். சந்திரன் உங்கள் ராசியில் தான் இருப்பார். ராசியில் இருக்கிற சந்திரன் தீய சந்திரனாக இருக்கக்கூடாது, ஒளியிழந்த சந்திரனாக இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்கள் ராசிக்கு முன்பின் சூரியன் இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தா நீங்கள் வந்து எந்த மாதத்தில் பிறக்கக்கூடாது? ஆனி, ஆடி, ஆவணி இது 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்லது செய்ய மாட்டார். அப்போ எந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்லது செய்வார்னா ஐப்பசி, தை, சித்திரை இந்த 4 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் நல்ல பலன்களை கொடுப்பார். சரியா? ஐப்பசி, சித்திரை, தை இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல பலன் கொடுப்பார். அதுபோல் சந்திரனுக்கு சூரியன் வந்து ஒரு 4ஆம் இடத்துக்கு மேலே இருக்கணும். 4ல் சூரியன் இருக்கலாம். அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை வரைக்கும் பிறந்தவர்கள் நல்லாயிருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், எந்தெந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு யோகம் அதிகமாக இருக்கும். அது ஒன்று இருக்குல்ல, எல்லாருக்கும் எல்லாம் சேராது. அதுலேயும் சில பிரிவு இருக்குல்ல. கடகராசியில் ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை இந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். வைகாசி மாதம் பிறந்தவங்களுக்கு சுமாராக இருக்கும். அதே மாதிரி புரட்டாசி மாதம் பிறந்தவங்களுக்கும் சுமாராக தான் இருக்கும். ஆனி, ஆடி, ஆவணி மாதம் பிறந்தவங்களுக்கு சுத்தமாக நல்லா இருக்காது. அதையும் நான் சொல்கிறேன். அவங்க தான் அந்த வழிபாடு பண்ணணும். சரியா? விநாயகர் வழிபாடும், சனி பகவான் வழிபாடு, கற்பனசாமி வழிபாடு பண்ணணும். சனி பகவானை வழிபாடு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயர், ஐயனார், சாஸ்தா இந்த தெய்வங்களை வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாட்டவர் பேபி கிரகணம் முடிஞ்சு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணத்துக்கு புண்ணிய காலத்தில் மந்திரம் சொல்லியிருக்கிறேன், என்க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் கேளுங்க. 8807457629. ஓகே நேயர்களே, வாழ்த்துக்கள். கடகராசிக்கு அடுத்து வருகின்ற நாட்களில் புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் இந்த கிரகங்கள் நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. சனி பகவானும் இயல்பு நிலையில் திரும்பி ஒரு கருணை இல்லத்தோடு உங்களை பார்க்குறாரு. நீங்களும் அவரை நல்லபடியாக வச்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செய்யாதீங்க. அதில் மாறுபட்டு நல்ல விஷயத்தை செஞ்சீங்கன்னா நல்ல விதமாக பாவிக்கப்படுவீர்கள். நல்லது நடக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் நல்ல இறைவன். கடகராசினியர்களுக்கு புனர்பூசம், பூசம், ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடுகூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.